நான் பாட்டி பட்டைய கிளப்பிட்ட எப்படி தோணுச்சு இந்த ஐடியா? சொல்றேன்டா. வணக்கம்மா. பள்ளிக்கூட விழா மாதிரி அமக்கலப்படுத்திட்டீங்க. ஆமாயா, என் குடும்பம் மொத்தமும் வந்திருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேணாமா? எல்லாரும் வேடிக்கை பாருங்க. ரவி, அங்க பாரு, யாரோ பானைய மேல கட்டி வச்சிருக்காங்க. அது உரி அடிக்கிறதுக்காக கட்டி வச்சிருக்காங்க. அந்த பானைய அடிச்சு உடைக்கணும். அவ்வளவுதானே? இப்பவே கல்லால அடிச்சு உடைச்சு. என்ன பண்ற? அப்படி இல்ல, உடைக்க ஒரு கம்பு கொடுப்பாங்க, கண்ணை கட்டிட்டு உடைக்கணும். ஓ ஆமா, நான் சினிமால எல்லாம் கூட பாத்திருக்கேன். இங்க பாருங்க, பொண்ணுங்கள்லாம் இந்த பக்கம் வந்துருங்க, பசங்கள்லாம் இந்த பக்கம் வந்துருங்க. ஆரம்பிக்க போகுது. இந்த விழாவுக்கு ஏற்பாடு பண்ணதே நீங்க தான். இப்ப ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் கேட்டுக்கங்க. இப்ப முதல் போட்டியா உரியடி போட்டி நடக்க போகுது. போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு கடைசியா ஒரு பரிசு கொடுக்க போறேன். சொல்லுபடி. ஞாபகம் இருக்குல்ல? விட்டு கொடுக்காம விளையாடணும். ஜெயிக்க போறது அண்ணாமலை அணியா விஜய் அணியான்னு பாத்துருவா. உரி அடிக்கிறவங்களை இறங்க சொல்ல. முதல்ல விஜயம்மா டீம்ல இருந்து யார் வர போறீங்க? யார் வர போறாங்க தெரியல. மனோஜ், நீ போடா. அருமையா கையில உடைக்க தெரியாது, உடைக்க போறானாக்கும். டேய் சும்மா டீம்ல இருந்து போறான், கொஞ்சமாவது என்கரேஜ் பண்றா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல விளையாடு. ஆல் தி பெஸ்ட். போதும்டா, போடா டேய், போடா. ஆசீர்வாதம் அப்புறமே வாங்கிக்கலாம். போய் முதல்ல உரி அடி. பாத்து இருடா, முதல்ல கண்ணதுக்கு அப்புறம் தான் அடிக்கணும். சொல்லவே இல்ல. பாருடா. டேய், கண்டே கேட்டேன். ரவி டேய் மாப்ள, நல்லா கட்டி விடுடா. டைட்டா கட்டுங்க. நல்ல டைட்டா கட்டி விடு. அட பாவிங்களா. தெரியுதா? ஏதாவது தெரியுதா? சுத்து விடு தான் தெரியும். அப்படிதான். போதும்டா. ஏய் மனோஜ், கம் ஆன் மனோஜ், கம் ஆன். அடிச்சறா. அடிச்சிருங்க. Come on, Manoj. கம் ஆன் மனோஜ், கொஞ்சம் ரைட்ல. அப்படிதான். மனோஜ்